டுடே கிளாஸில் ஹார்ஸ் வேரில் ரஃபிள் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, இந்த இடத்துல நான் இப்போ 2 பீசஸ்ஸு பேக்கு ஃப்ரண்ட்டுக்காக லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். பாடி பார்ட்டுக்காக ஃபுல் லென்த்து ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் டவுனு ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை ஆஃப் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ் கர்வ் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டு செப்பரேட்டாக மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா பேக்கில் 1/2 இன்ச்சஸ் அதிகமாக வைக்கணும். ஸோ அதனால் ஜிப் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஓகே, இப்போ செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கும், சேம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணி மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இது ஜஸ்ட் 1 இயர் பேபியோட ஃப்ராக்கு. ஸோ வேஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு சேம் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் நெக் விட்த்து மார்க் பண்ணணும். இப்போ டாட்டுக்காக இந்த மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ நெக் விட்த்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக் டீப்பு 3.5 இன்ச்சஸ் க்ராஸாக மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் இந்த இடத்துல மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கர்வ் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஆர்ம் ஹோல் ரவுண்டும் கட் பண்ணிக்கோங்க, நெக் பார்ட்டும் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டு கட் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச்சஸ் விடணும். இப்போது எப்படி இருக்கோ அப்படியே அவுட்லைனிங்கை மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் ஆர்ம் ஹோல் கர்வ் 1 இன்ச்சு. ஸோ கொஞ்சம் 1/2 இன்ச்சை விட ஒரு 1 இன்ச் வர்ற மாதிரி கர்வ் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படியே லைன் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சஸ் இந்த இடத்துல விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே லைன் போட்டு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். பேக் பார்ட்டில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு 1 இன்ச் கர்வ் வச்சு மார்க் பண்ணணும். இப்படி வச்சு இந்த இடம் ஜஸ்ட்டு 1 இன்ச் கர்வ் போடணும். ஓகே, இது பேக்கு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாட்டின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். பேக்குக்காக ஃப்ரண்ட்டுக்காக 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் ஃபேப்ரிக்கு, எக்ஸ்ட்ரா இருக்குது லாஸ்ட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த 1.5 இன்ச்சஸ் விட்டுட்டு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. அதை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு இன்ட்டு 4 பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளோ வந்திருக்கு பார்த்துட்டு அதை இந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணணும். நார்மலாக வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அதை மார்க் பண்ணணும் இப்போது. ஓகே, இப்போ நான் இங்கே 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கு 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்மால் பேபினால் நம்ம 4 ஃபோல்ட் பண்ணி ஃபுல் சர்க்கிள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் வேஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை 6 பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 6, வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 6 பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணணும் ரேடியஸ். ஓகே, எனக்கு இப்போது 4 இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்கர்ட்டோட லென்த்து மார்க் பண்ணணும். ஓகே, நான் இங்கே 13 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குது ஸோ அந்த இடத்துல இப்படி வச்சு மார்க் பண்ணிகிட்டே போங்க. இப்படி ரவுண்டாக நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓகே, 13 இன்ச்சஸ் வர்ற மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க.
வேஸ்ட் ரவுண்டும் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் இப்படி தெரியும். ஃபுல் சர்க்கிள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது 1 இயர் பேபியோடது ஃப்ராக்கு. நெக்ஸ்ட்டு சேம் இதை வச்சுட்டு சாட்டின் லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாட்டின் லைனிங்கை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, 2 ஃபோல்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு இப்படி பண்ணி இப்போ இந்த லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சது இதுக்கு மேலே இப்படி வச்சு 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு இந்த பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது சாட்டின் லைனிங், அதுக்கப்புறம் காட்டன் லைனிங், இப்போ சேம் இதே மாதிரி சைஸில் ஒரு நெட் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெட் ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைனிங்கை விட ஒரு 1 இன்ச்சு அதிகமாகவே நெட் ஃபேப்ரிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயரு காட்டன் லைனிங், அதுக்கப்புறம் சாட்டின் லைனிங், அதுக்கு மேலே நெட் ஃபேப்ரிக் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆனதுக்கப்புறம் ரஃபில் பண்ணுறதுக்காக நெட் ஃபேப்ரிக்கு கட் பண்ணணும். 6 பீசஸ் கட் பண்ணுறேன். ஸ்மால் பேபினால் 6 பீசஸ் கட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். 8 அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸ்கர்ட்டோடது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்கு எடுத்திருக்கேன். இந்த நெட் ஃபேப்ரிக்கில் நீங்கள் 6 பீசஸ் 6 சர்க்கிள்ஸ் கட் பண்ணணும். ஓகே, சேம் இந்த ஃபேப்ரிக் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது, மேலே ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. 6 சர்க்கிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்ஸ் பீசஸ் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா 8 பீசஸ் ஆகுது கட் பண்ணிக்கலாம், இல்லைனா 12 பீசஸ் ஆகுது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்மால் பேபினால் 6 பீசஸ் போதும். நீங்கள் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு 8 பீசஸ் அந்த மாதிரி 8 சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபேப்ரிக்கு வேறாகாது, வேஸ்ட் ரவுண்டுக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் வேஸ்ட்டுக்கிட்ட கட்டிங் பண்ணாமல் இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 பீசஸ் வேணும். இந்த மாதிரி 6 சர்க்கிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல 10 மீட்டர்ஸு நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த சைடில் இருக்கிற சீம்ஸு இதெல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சோட ஃப்ரில்ஸ் வேணுமோ
அவ்வளோ இன்ச்சோடது ஃப்ரில்ஸு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல 4 இன்ச்சஸோட ஃப்ரில்ஸ் தான் வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா 3 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் விடத்தில் இருக்கிற ஃப்ரில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 4 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் எல்லா லேயர்ஸும் நீங்கள் ஃப்ரில்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஓகே, நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல ஃப்ரில்ஸு, சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஒரே சைஸில் எல்லா ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் போட்டுக்கோங்க. 10 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே ஃப்ரில்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஹார்ஸ் ஒயர் ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேலே இந்த ஃப்ரில்ஸை அட்டாச் பண்ணணும். இப்போ ஹார்ஸ் ஒயர் எடுத்திருக்கேன். சர்க்கிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபுல் சர்க்கிள். ஓகே, அந்த சர்க்கிள்ஸு 6 சர்க்கிள்ஸ்க்கு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நான் இப்போ ஒரு சர்க்கிள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா சர்க்கிளும் சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இதை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் டேப்பு வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல டேப்பு வச்சு லாக் பண்ணி அதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எதுக்காக டேப் வைக்கிறதோ சொன்னால் நீங்கள் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதனால். ஓகே, இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் இப்படி ரிவர்ஸ் பண்ணி இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே போகணும். ரிங்கிள்ஸ் வராத மாதிரி நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம்
இப்போ இந்த சர்க்கிள் ரொம்ப லென்த் அதிகமாக இருக்குது. நார்மலாக நீங்கள் ஹைட்டுக்கு இந்த மாதிரி ஹைட்டு மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் அது சர்க்கிளை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரில்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அதிகமாக ஒரு சர்க்கிள் லென்த்து கம்மியாக இருந்தால் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரில்ஸோ எல்லாமே நல்லா நீட்டாக தெரியும். ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நான் இந்த ஃபோல்டிங் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஃபோல்டு. அதுக்கப்புறம் பின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக பின்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, பின்ஸ் போட்டதுக்கப்புறம் லென்த்து பார்த்துக்கோங்க. ஸ்கர்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த்து வரணும். 13 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 13 இன்ச்சஸ் எவ்வளோ வருதோ அந்த இடத்துல மாற்றிக்கோங்க. பெரிய சைஸுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. பட் ஸ்மால் சைஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், அவ்வளோதான். ஓகே, அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ளீட் போட்டுட்டு வேஸ்ட்டுக்கிட்ட ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ஸ்மால் சைஸுனால நமக்கு கொஞ்சம் ஃபேப்ரிக்கு மேலே கட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 ப்ளீட் போட்டாலும் போதும். இப்படி ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஹார்ஸ் ஒயர் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த ஆஃப் மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹார்ஸ் ஒயரு மேலே ஃப்ரில்ஸ் போடணும். இந்த இடத்துல ஒரு பின்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இது ஹார்ஸ் ஒயருக்கு மேலே ஃப்ரில்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஆப்போசிட் சைடில் ஃப்ரில்ஸ் போடணும். இந்த மாதிரி ஆஃபு சர்க்கிள் மேலே வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிள் கீழே இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பின்ஸ் எங்கே வரைக்கும் வச்சுருக்கோ அந்த இடம் வரைக்கும் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இவ்வளோ மேலே வரும். ஓகே, இப்போ இது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. பின்ஸ் ரிமூவ் பண்ணி இப்போ இந்த இடத்துல கீழே இப்போ நம்ம இவ்வளோ வரைக்கும் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல கீழே ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரில்ஸு ஆஃப் சர்க்கிள் கீழே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி 6 சர்க்கிள்ஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக இப்படி வச்சு 6 சர்க்கிள்ஸை நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், மேலே வர்ற ப்ளீட்டு மேலே இருக்கும், கீழே இருக்கிறது நம்ம கீழே ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அது கீழே வரும். ஸோ நமக்கு ஹார்ஸ் ஒயரு தெரியாது கீழே பார்ட்டில். ஸோ அதனால் நம்ம கீழே ஃப்ரில்ஸ் வச்சுருக்கோம் இந்த மாதிரி. ஓகே, ஹாஃப் சர்க்கிள் எங்கே வரைக்கும் தெரியுதோ அந்த வரைக்கும் நம்ம ஃப்ரில்ஸை வைக்கணும். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி, இப்போ பெரிய சைஸ்க்கு ஜஸ்ட் மேலே மட்டும்தான் நமக்கு ஸ்டிச் வரும். ஸோ இதுக்கு ஸ்மால் சைஸ், ஸோ அதனால இவ்வளோ வந்திருக்கு. ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ப்ளீட் போட்டுட்டு வேஸ்ட்டுக்கிட்ட ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லு 6 சர்க்கிள்ஸ் நம்ம இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி